Milky Mist ice creams. வர்ற கூட்டத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கூட்டம் வந்து எதுக்காக வருது, ஏன் வந்து அந்த கூட்டம் வந்து இவ்வளவு ஃபெரோசியஸா இருக்குது. போலிங் ஏஜெண்டா பெண்கள் போய் உட்கார்ந்துருக்குதுங்க. இதனுடைய ஒட்டுமொத்தம் டெலிவரி என்ன, இதனால வந்து எவ்வளவு தூரம் வாக்குகள் வந்து பிரியுது, எவ்வளவு வாக்குகளை விஜய் வாங்குறாரு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். விஜயோட கூட்டணி வைக்கல, அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி வந்து வச்சுங்க, ராகுல் காந்தி வந்து முடிவோட நோ, இந்த அலையன்ஸ் இல்லை, விஜயோட தான் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த எலெக்ஷன்ல வந்து பழனிசாமி ஜெயிக்கணும்னு உள்ளபடியே பாஜக விரும்பிச்சா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு நிறைய இருக்கு. இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு காங்கிரஸுக்கு உங்களுக்கான ஓட்டு அப்படியே வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கான்ஸ்டுவன்சியை வாங்கினதுல எனக்கு திருப்தி இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கமா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேர்தல் தெம்பா முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு 2 பேர் அரசியல் தெரிஞ்சவங்க பேசும்போது கூட அடுத்து ஆட்சி அமைக்க போறது யாரு, இது இந்த முறை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் ஜாஸ்தி. அப்போ இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதுல வந்து ஆட்சி அமைக்க போவது யாருங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறதுல எதுவும் நியாயம் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து தான் அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கான்கிரீட்டாக சொல்கிறீங்க? கான்கிரீட்டாக அது வந்து எத்தனை இடங்கள்ங்கிறதுல வேணால் வந்து கொஞ்சம் பேர் மாறுபடலாம். அவங்க வந்து ஒரு 170 180 இடங்களா அல்லது வந்து 130 135 இடங்களா அப்படிங்கிறதுல தான் வந்து பலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே ஒழிய, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதுங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாக்குகளை வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு 3 அணியாக 4 அணியாக நிற்கும் போது நம்ம பார்க்குறோம், கேம்பெயின் ஸ்டைலை பார்க்குறோம், அந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனை பார்க்குறோம், அந்த லீடர் ஆஃப் தி கேம்பெயின் வந்து எப்படி வந்து அதை அழைச்சிக்கிட்டு போகிறாருங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தான் வந்து ஒரு எலெக்ஷனுடைய முடிவுகளை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். அதில் வந்து திமுக வந்து வெல் ஆர்கனைஸ்ட் கான்கிரீட் அலையன்ஸு. சிஎம்முக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் இமேஜ், அவருடைய கேம்பெயின் ஸ்டைல், ஆர்கனைஸ்டு கேம்பெயின். அவர் நேரேட்டிவ் முதல்ல செட் பண்ணது, அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணார். அந்த நேரேட்டிவுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுத்துருச்சு. அவர் சொன்னது நியாயம்தான், இவங்க வந்து அந்த மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்கிறாங்க பிஜேபி அதுன்னு சொல்லி. அதில் வந்து எடப்பாடி வந்து வாஸ் கன்ஃபியூஸ்ட். அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. பிரதமர் சொல்கிறத நம்ம தானே செய்யணும் அப்படி தான் சொன்னாரே ஒழிய, அதுக்கு அப்பால் அவரால் வந்து அதுக்கு ஒரு தெளிவு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியல. ரெண்டாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு, அது எல்லாமே வந்து 3-4 பிரியுது. எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அட்டாக் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி தான், பாஜக கேம்பெயின் பண்ண அண்ணாமலையாக இருந்தாலும் சரி தான், சீமானாக இருந்தாலும் சரி தான், இந்த புதிய வரவாக வந்து எல்லாராலையும் உற்று பார்க்கப்படுகிற விஜயாக இருந்தாலும் சரி தான், ஆல் வந்து எல்லாரும் வந்து. அப்போது இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு 3-4 பிரியும் போது டிஎம்கேக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஒரு எட்ஜ். என்னுடைய அசஸ்மெண்ட் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் தான் வந்து டிஎம்கேயினுடைய ஒஸ்ட் பீரியட் 91. ஆமாம், அப்போவுமே வந்து அவங்க 24-25% ஓட்டுக்கு குறையலை அந்த செட்பேக்கில். ஸோ அவங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு 30% ஓட்டு வந்து அவங்க சாலிட் பிளாக் அவங்களுக்கு. அதுக்கு மேலே தான் கூட்டணி, அதுக்கு மேலே வந்து ஸ்கீம்ஸு, அதெல்லாம் அடுத்து. ஸோ அது இன் ஆல் பேராமீட்டர்ஸ் கால்குலேஷன்ஸ் பெர்மியூட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸு ஐ திங்க் வந்து டிஎம்கே வந்து பண்ணணும். சார் நீங்கள் சொன்னீங்களே சார், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை செட் பண்ணார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை தாண்டி எதிர்கட்சிகளுடைய இந்த வச்ச ஒரு ஊழல் அப்படின்னு சொல்கிறதோ, சட்டம் ஒழுங்குன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் எடுபட்டிருக்கா? இந்த இடத்துல இதை முன்னிறுத்தின விஜய் ஃபேக்டரை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா மிஸ்டரி.
அதுக்கு பின்னால் வந்து இருக்கிற அந்த ஃபோர்ஸினுடைய மூலம் தெரியல நமக்கு. வர்ற கூட்டத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கூட்டம் வந்து எதுக்காக வருது, ஏன் வந்து அந்த கூட்டம் வந்து இவ்வளவு ஃபெரோசியஸாக இருக்குது, ஆவேசமாக ஆக்ரோஷமாக அவர் பின்னால் வந்து வர்ற கூட்டம். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப இம்மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸு, யூத்து, கேர்ள்ஸுன்னு. பட் உள்ளே போனால் கொஞ்சம் நடுவயதினக்காரர்களும் குழந்தைகளை கையில் வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கிறது, குழந்தைகளை வந்து அந்த நடுவயது பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து நிற்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய ஃபினாமினன். நம்ம முதல்ல ஆரம்பத்தில் நம்ம எஸ்டிமேட் பண்ண மாதிரி இல்லை, அது நிறையா பேர் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் ஊர் திருநெல்வேலியில் வந்து நான் எங்களுடைய தென்காசி மாவட்ட தலைவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், என்னையா எப்படி இருக்குது எலெக்ஷன், தாவேக்காவுக்கு என்ன எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்து கிராமத்துலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது சொன்னது எப்போ? அது வந்து ஒரு எலெக்ஷன் ஆரம்பித்த ஒரு 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 புதுசில் நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன்லாம் போட்டு கேண்டிடேட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கும்போது, எலெக்ஷன் போலிங் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், நம்ம கொஞ்சம் அதை நம்ம சரியாக அசஸ் பண்ணலை, அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஒரு சின்ன கிராமம், ஒரு பேர், அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த கிராமத்தில் வந்து போலிங் ஏஜெண்டாக பெண்கள் போய் உட்காந்துருக்குதுங்க. இது வந்து எங்கள் கிராமத்துலலாம் வந்து பெண்கள் வந்துலாம் போலிங் ஏஜெண்டாக வெளியே இருந்து ஓட் கேன்வஸ், பூத்துக்கு வெளியே ஓட் கேன்வஸ் பண்ணிலாம் வந்து பார்க்கல. ஸோ இது ஒரு 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 நியூ ஃபினாமினா. இப்போ இதுக்கு வந்து சரி, இதனுடைய ஒட்டுமொத்தம் டெலிவரி என்ன, இதனால் வந்து எவ்வளவு தூரம் வாக்குகள் வந்து பிரியுது, எவ்வளோ வாக்குகளை விஜய் வாங்குறார், அதுதான் வந்து தட் இஸ் எ $1 million கொஸ்டின். அது வந்து உங்களுக்கு அந்த வாக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் அந்த பேசிஸ்லாம் இருக்கும். அது வந்து ஏன்னா அவருடைய கேம்பெயின் ஸ்டைலே வந்து நம்முடைய ட்ரெடிஷ்னல் கேம்பெயினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து நம்முடைய முதலமைச்சரை பார்த்தீங்க, எடப்பாடியை பார்த்தீங்க, ஈவன் ஆல் அதர் லீடர்ஸ், ஈவன் பிரைம் மினிஸ்டரோ ராகுல் காந்தியோ, ரவுண்ட் த கிளாக் தேவர் டூரிங் நார்த் அண்ட் சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், டே அண்ட் டே அவுட். பட் இவர் வந்து அப்படி இல்லை, ஒரு நாள் போவார், 4 நாள் போக மாட்டார். அது போகிற இடத்துல வந்து பாதியில் முடிச்சுட்டு அப்ரப்டாக வந்துடுவார். மீட்டிங்கில் ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பேர் காத்திருப்பாங்க, அங்கே பேசாமல் கையை தூக்கி காமிச்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு வந்து கிரவுண்டில் வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு பிளான்டாக ஒர்க் பண்ணி டிஎம்கேலாம் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கே இவ்வளவு இம்பேக்டா சார்? இப்போ நீங்கள் மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறதுனால நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஆர்கனைஸ்டாக எதுவும் பண்ணுறதில்ல, கேம்பெயினும் சரியாக வரலை, இவ்வளவு வந்து அவர் செஞ்சோம் அவரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே என்ன தோல்வி இருக்குது, ஒரு வெற்றிடம் என்ன இருக்குது? அதுதான் நான் என்ன சொல்கிறேன். அது இப்போ நீங்கள் அதை நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து இந்த வெளியே வர்ற எஃபர்வசன்ஸ் தான் பார்க்குறோம், பொங்கி விடுற நுரையை தான் பார்க்குறோம், உள்ள திரவத்தை நம்ம பார்க்கல. அதான் ஓட்டு. அந்த ஓட்டு தெரிஞ்சாதான் நம்ம இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ சேக் ஆஃப் ஆர்குமெண்ட்டு, இதே வேகம், இதே உணர்ச்சிபூர்வமான கொந்தளிப்பு வாக்குகளாக மாறி இருந்தது என்றால், அப்போது we have to நம்ம எல்லாருமே உட்காந்து சீரியஸாக கொஸ்டின் நம்மளே பண்ணிக்கணும். வேர் இட் ஹஸ் கான் ராங், எதுனால. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்முடைய முதலமைச்சருடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அந்த தந்த திட்டங்களை வந்து குறை சொல்லவே முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலியில் வந்து எவ்ரிபடி வாஸ் பெனிஃபிட்டட். லா அண்ட் ஆர்டர், போதை மருந்து, இதெல்லாமா இந்தியா முழுவதும் இருக்கிறதுல வந்து இந்த ஏதாவது நான் இங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லலை, போதை மருந்தே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால சூழலில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் மச் மச் பெட்டர். நீங்கள் லா அண்ட் ஆர்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல ரேப் கேஸு இல்லை அக்யூஸ்டே இன்னும் அரெஸ்ட் ஆகலை. போதை மருந்து வந்து நம்ம மாநிலத்திலேருந்து உற்பத்தி ஆகலை, அது வர்றது பூரா மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து குஜராத்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இல்லை இப்படியெல்லாம் நம்ம தட்டி கழிச்சிட முடியுமா சார்?
நீங்கள் கம்பேர் பண்ணுறேன் யூபியோட நம்ம காலங்காலமாக இதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. நம்ம அதை தானே இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்டுப்பாடு இப்போ இருக்குதா? ரோட்டில் ஓட விட்டு கொள்றதும், எந்த தைரியத்தில் ஒரு ஆஃபீஸில் மணல் கொள்ளையை தடுக்கிறாரு அப்படின்னோட அந்த விஏஓவை ஆஃபீஸில் போய் வெட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல கம்பாரிசனில் போவீங்களா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்கும் போது லா அண்ட் ஆர்டரை முன்னாடி வைப்பீங்களா? இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ரோட்டில் போட்டு வெட்டியிருக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து ஊடகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து பெருசாக அது இதை மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் போது ஒரு என்டையர் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாம் உட்காந்து பண்ணுறாங்க. பேசி தானே சார் ஆகணும். பேசி தான். ஆனால் அதுக்காக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தே மே ஹாவ் டு ஃபேஸ் இட். இப்போ நாளைக்கு வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ எடப்பாடி கவர்மெண்ட் அது டேக் பண்ணுங்க. 13 பேரை சுட்டு கொண்டு அவர் என்ன சொன்னார்? அவர் 13 பேரை வந்து ஸ்டெல்த் கன் வந்து அடிச்சு தூத்துக்குடியில் நான் டிவியில் பார்த்தேன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லலை, அதான் தெரியும்னு சொல்லலை. சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல வந்து என்ன சொன்னார் அவர்? கடைசி வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார்? பழனிசாமி மூச்சு திணறல இறந்து போனாங்கன்னு தானே சொன்னார். இப்போ அதை மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த லாக்அப் டெத் கேஸ்ல எதுலையுமே அவர் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலையே. ஆனா அப்ப எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் கிளின்னு கிழிச்சாரு. மீடியாவும் அதை பத்தி பேசணும். சாத்தான் கூட பொள்ளாச்சியை விட்டுட்டீங்க, பொள்ளாச்சி இது மாதிரி எல்லா விஷயமும் பேசணும். அதே தானே இப்பவும் அப்ளிகபிள். என்ன சொல்றேன், இப்ப நடவடிக்கை இருக்கா இல்லையா அது ஒரு கொஸ்டின். உடனடியாக நடவடிக்கை எடுக்காங்களா இல்லையான்னு சொல்லி. ஆனால் இன்னும் வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் வேணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே இந்த அதிருப்தி இதெல்லாம், இப்போ இதெல்லாம் அறுவடை செய்ய போகிறது யாரு? இப்போ விஜய்க்கான வாக்கு சதவீதம் நிறைய கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ உங்களோட அசஸ்மெண்ட்டில் என்ன வாக்கு சதவீதம் அவர் வாங்குவார்? அதாவது முதல்ல வந்து எல்லாரும் வந்து 12%, 15% அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் வர 20%னாங்க. இப்போ வந்து 25ன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து 25லாம் இருந்தாமா நாங்கள் எல்லாருமே திரும்ப we have to re-examine ourselves. அதாவது இப்போ விஜய் கெட்ஸ் 25% அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள்லாம் மீண்டும் ஒரு முறை உட்கார்ந்து எங்களை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அப்படின்னா வந்து நான் ஒன்று சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க மணி பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து டைம் மெமோரியெலாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்த காலம் உண்டு, 50 ரூபா கொடுத்த காலம் உண்டு, 100 ரூபா காலம் உண்டு. இப்போல்லாம் வந்து தௌசண்ட்ஸில் வந்து அது மாதிரி நடக்குது. ஆனால் வேட்பாளர்களே யாருன்னு தெரியாமல், வேட்பாளர்கள் பெயர் கூட கான்ஸ்டுவன்சியில் தெரியாமல், அந்த கான்ஸ்டுவன்சிலாம் வந்து 25% வந்தது, 20% வந்ததுன்னு வச்சுங்க. அப்போ என்ன? அப்போ அது என்ன ஃபினாமினன் அது? அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு புதிய ஒரு நியூ, அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வார்ஃபேர், பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸு, ரஃபேல் அப்படிலாம் வச்சுலாம் எல்லாரும் அமெரிக்கா வந்துலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக் ஜெட்ஸு, கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள்லாம் சொன்னான். ஆனால் உக்ரைன் மாதிரி நாடு வந்து ஒரு சின்ன ட்ரோனில் வந்து அப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ த என்டையர் வார்ஃபேர் ஹஸ் சேஞ்ச். ஸோ அதை மாதிரி எலெக்ஷனரிங்கே சேஞ்ச் ஆகுதா? நீங்கள் வந்து நோ மீட்டிங், என்ன மீட்டிங் வேண்டாம், தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் வேண்டாம், எலெக்ஷனில் பணம் கொடுத்தாலும் ஜனங்கள் எல்லாரும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட போகிறதில்ல, வேட்பாளர் வந்து வீடு வீடாக போய் கையெடுத்து கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு நேரேட்டிவ் மட்டும் இருந்தால் போகிறோம், சோசியல் மீடியாவில் மட்டும் கேம்பெயின் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு காலம் வரப்போகிறதா? இல்லை, அதையே நீங்கள் இப்படி திருப்பி பாருங்க. அப்போ நீங்கள் வீடு வீடாக போய் பண்ணுறீங்க, திராவிட கட்சிகள் பணமும் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணியும் அந்த இடம் நான் எங்களுக்கு வேணான்னு உதறிட்டு போகிற ஒரு தொடக்கம் வரப்போதா? இன்னும் கேட்குன்னா பழைய சகாப்தத்தோட இதை இறுதியாக நம்ம பார்க்குறதா, 2026 தேர்தலை ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கமாக பார்க்குறதா? ரெண்டும் பிளண்ட் ஆகத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன் ஆல் பேராமீட்டர்ஸ், அது ஹெல்த்தாக இருந்தாலும் சரி தான், எஜுகேஷனாக இருந்தாலும் சரி தான், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி தான், எதில் எடுத்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெர்சன்டேஜாக வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 43%. நமக்கு அடுத்து கேரளா வருது, அது 30% தான். நமக்கு உங்களுக்கு 13%. ஸோ இவ்வளவு இருந்தும்
அப்போ ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, வேர் we are failed, அதை வந்து உட்கார்ந்து பார்க்கணும். பட் ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரி இதெல்லாம் வந்து ஓட்டு வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இல்லைன்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்து இஸ் கெட்டிங் 45%, 47%, ஏடிஎம்கே கெட்டிங் வந்து 28%, இவர் வந்து அவர் ஆக்சுவலி வந்து விஜய் வந்து 10%, 12% அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம கற்பனையும் வாதம் தான். இல்ல இப்ப நம்ம வந்து என்னங்கிறத கணிக்க முடியும், அவ்வளவுதான். இந்த கணிப்புல தான் நான் கேக்குறேன். 25% வரைக்கும் விஜய் போவார். நீங்க சொன்ன மாதிரி எழுச்சியோட வர்றாங்க, வாக்குப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு தொடக்கமா பார்க்கப்படுது. அப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா உருவாகி வர்றாரா விஜய்? இப்ப அவருக்கான ஸ்பேஸ் இந்த தேர்தல்ல இருந்து ஆரம்பமாகுதா? ஒண்ணு. இன்னொன்னு, பேஸ் திமுகவுக்கு 30%, மிச்சம் உள்ள இந்த 25%ங்கிறதே அவர் எடுத்துக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு? அதாவதுமா பாலிடிக்ஸ்ல வந்து தோல்வியை ஹேண்டில் பண்றதை விட வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் விக்டரிஸ். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெற்றிகளை கையாள முடியாமல், அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தோற்று போனவங்க தான் நிறையா. ஸோ அதை அவர் எப்படி கையாள போகிறாருங்கிறது தான் வந்து, ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் வேணால் இதை சொல்லலாம், அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் இன்னும் வந்து அவருடைய ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து உருவாக்கணும், பல முக்கியமான இஷ்யூஸில் வந்து அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும். இந்த சில வந்து ஒரு ட்ரிக்லிஸ் கொஸ்டின்ஸ் வரும், அதில் வந்து அவர் எப்படி தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாருங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும். அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய கமிட்மெண்ட் என்ன. அவர் வந்து பாலிட்டிக்ஸ் வந்து இஸ் நாட் ஏ வந்து பார்ட் டைம் ஜாப், இட்ஸ் ஏ 24/7 ஜாப். அதுக்கு வந்து அவர் ரெடியாக இருக்காரா, அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான். இல்லைன்னா அது அடுத்தது நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் வெற்றிக்கு அப்புறம் வரக்கூடிய கேள்விகள். ஆமா, இந்த வெற்றி உறுதியாகுமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சில நம்ம எதிர்பார்த்த மாதிரியை விட அவர் அதிகமாக வாங்குறாருங்கிறது மட்டும்தான் புரியுது. ஆனால் அந்த குவாண்டம் தெரியல. இப்போ நம்ம வந்து நான் ஆக்சுவலி என்னுடைய வந்து ஒரு 55 years ஆஃப் பாலிட்டிக்கல் கேரியரில் வந்து நான் அவரை வந்து எஸ்டிமேட் பண்ணது வந்து 12% 15% வாங்குவாருன்னு. ஆனால் இன்னைக்கு எனக்கே படுது வந்து அவர் அதோட கூட கொஞ்சம் வாங்குவார். ஆனால் 25% வாங்குவாருங்கிறத என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. நம்ப முடியலன்னா ஐ கான்ட் பிலீவ். அதை நம்புறதுக்கு நான் இன்னும் என்னுடைய மனதளவு இன்னும் தயாராக இருக்கல. ஸோ அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து களத்தில் வந்து அதான் உண்மை, அதான் யதார்த்தம்னா நான் வந்து அதை நம்பித்தான் ஆகணும். அன்னைக்கு தான் வந்து நம்ம அதை பற்றிய வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணணும். சரி, இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோட பலம் அப்படிங்கிறது என்னவா நீங்க நினைக்கிறீங்க சார்? கான்கிரீட்டா திமுக தான் ஆட்சிக்கு வரும்ங்கிறீங்க, பேஸ் 30%ங்கிறீங்க. என்ன பலமா இருக்கு இவ்வளோ நம்பிக்கைக்கு வர? திமுகவுடைய மெயின் ஸ்ட்ரென்த் வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். அந்த அந்த அணியினுடைய பலத்திற்கு முதல் காரணம். 2வது வந்து கூட்டணி. 3வது வந்து அது வந்து கொடுத்த திட்டங்கள். 4வது வந்து அவங்க வந்து கட்டமைத்த அந்த களப்பணி இருக்குது பார்த்தீங்களா. அவங்க எஸ்ஐஆருடைய ஆரம்ப காலத்தில் இருந்து பூத் வகையா, பாக முகவர்கள், அப்புறம் அதுக்கு மேலே டயரு, சட்டமன்றம், பாராளுமன்றம், எல்லா ஆல் லீடர்ஸ் வேர் வந்து டிப்ளாய்டு டு த கிரவுண்டு. எல்லாருக்கும் பொறுப்பு. அதனால் ஒரு பெரிய மாஸ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு பலம். கூட்டணி கட்சிகளும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கூட்டணி. இதுதான் வந்து டிஎம்கேவுடைய பலம். சரி, நீங்கள் வந்து காங்கிரஸில் பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள் தேர்விலேயே பல குளறுபடி, பல மனக்கசப்பு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு காங்கிரஸுக்கு உங்களுக்கான ஓட்டு அப்படியே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். Milky Mist ice creams. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.